சார், பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு. மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு அமைச்சருடைய பேச்சுக்கு பிறகு. அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நம்பலாமா? முதல்ல அதை எது அமைச்சர் சொன்னது? அமைச்சர் சொன்னதுனால் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. அமைச்சர் சொன்னது மட்டும் இல்லை, மத்திய அரசாங்கத்தின் செயல். ஓகே, நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். அநேகமாக 3வது விமானம் 4வது விமானம் அமெரிக்காவிலிருந்து வரலாம். அதிலையும் இந்திய நாட்டிலிருந்து சட்டத்துக்கு புறம்பாக குடியேறிய இந்தியர்களை அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றுங்கிற பேரில் செயின் போட்டு இருக்கிறத வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கிறது. நல்ல ஞாபகம், செயின் போட்டிருக்கிற வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கிறது. அதுக்கு அந்த எலான் மஸ்க் வா அப்படின்னு ஒரு இதெல்லாம் போட்டிருக்கார். அது வாழ்த்துற மாதிரி அப்படின்லாம் போட்டிருக்காரு. அதுக்கான ஒரு கார்ட்டூன் ஆனந்த விடன்ல வந்தது. ஓகே, என்னன்னா மோடியும் ட்ரம்ப்பும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மோடியோட கையில விலங்கு போட்டிருக்கு, காலில் விலங்கு போட்டிருக்க மாதிரி. ஆனா அது பத்தாது, அவரோட வாய்க்கு ஒரு பூட்டு போட்ட மாதிரி அந்த கார்ட்டூன் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா குறைந்தபட்சம் இந்திய நாட்டிலிருந்து அமெரிக்காவில் குடியேறியவர்களை இப்படி கைவிலங்கு போட்டு கழிவறைக்கு போக முடியாமல், உணவு உண்ண முடியாமல், அது ராணுவ விமானத்தில் ஏற்றி பஞ்சாப்ல கொண்டு வந்து இறக்குவது தவறு என்று இவர் சொல்லாட்டி கூட பரவாயில்ல, ஜெய்சங்கராக சொல்லியிருக்கணும். உங்களுக்கு இப்போ ஒன்று கேட்க தோணும், ஏன் சார் இதை போய் சொல்றீங்க இப்பன்னு? ஏன்னா அந்த ஊர்ல போனவன் பூரா இந்தி படித்தவன், இந்தி படித்த மாநிலத்தில இருந்து தான் அமெரிக்காவுக்கு போனான். அது எப்படி இல்லீகல், அதாவது சட்டத்துக்கு விரோதமாக புரோக்கர்ஸ் மூலமா. அந்த புரோக்கர்லாம் இருக்கிற மாநிலம் இந்தி பேசுகிற மாநிலம். அதை ஒரு தகவலுக்கு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனை அதாவது உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கையாளுகிறவர்கள் அவர்கள் இந்திக்கு முதலிடம் கொடுப்பதை காட்டிலும் சமஸ்கிருதத்துக்கு தான் முதலிடம் கொடுப்பாங்க. நீங்க அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. 17 ஆர்டிஐ போட்டிருந்தாங்க. அதுல ஒரு ஆர்டிஐக்கான பதில் தான் 2020 24,821 பேர். அதுல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, மாத்தூருங்கிற கர்நாடகா கிராமம் தான் அதிகமா சமஸ்கிருதம் பேசுறவங்க இருக்காங்க, 90% சமஸ்கிருதம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க என்று சொல்லி. எனக்கு ஒரு கேள்வி கூட கேட்க தோணுது, சமஸ்கிருதம் தேவ பாஷை, அந்த பாஷை இந்த பாஷை தானே, ஏன் உங்க கல்யாண பத்திரிகை சமஸ்கிருதத்தில் அடிங்களா? உங்க கடையை நீங்க வச்சிருக்கீங்களா, உங்க கடையில இந்த பொருட்கள் கிடைக்கும்னு சொல்லி சமஸ்கிருதத்தில் ஒரு போர்டு வைங்களேன். ஏன் சமஸ்கிருதத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாங்கல? தமிழ்நாட்டில் சமஸ்கிருதத்தில் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க, இந்தியா முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணுங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் அவருடைய நோக்கம் என்பது சமஸ்கிருதத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். நீங்க சொன்ன மாதிரி நியூ எஜுகேஷன் பாலிசியில சமஸ்கிருதம் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இந்தி என்று தான் இருந்தது. அது அதற்கு பிறகு எதிர்ப்பு கிளம்பிய பிறகு எனி ஒன் ஆஃப் த நேஷனல் லாங்குவேஜ் இன்க்ளூடிங் சமஸ்கிருதம். புரியுதுங்களா? அது முதல்ல இந்தி சமஸ்கிருதம் தான் திணிப்பு. அப்ப இந்திய பிறக்கல. இல்ல நான் சொல்லிடுறேன், பேசி முடிச்சு. அப்போ உங்களோட நோக்கம் என்னன்னா, இந்தி திணிப்பு என்பது தாங்க இவங்களுடைய நோக்கம். இது இது ஒரு செட்டில்டு இஷ்யூ. 1950 நம்முடைய அரசியல் நிர்ணய சபையில் பேசி ஆர்டிகல் 343 அபிஷியல் லாங்குவேஜா இந்தி இருக்கும், அதே நேரத்தில் லிங்க் லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்குன்னாங்க. அது எத்தனை வருஷத்துக்கு? 15 வருஷத்துக்கு. அந்த 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சது. லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அவர் மறுபடியும் ஆங்கிலத்தை எடுக்கப்படும்னு சொல்லும் போதுதான் நாம நேரு கொடுத்த உறுதிமொழி என்னாச்சு? 1959 நேரு பாராளுமன்றத்தில் ஆங்கிலம், அதாவது இந்தி பேசாத மாநிலங்களில் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக தொடரும், லிங்க் மொழியாக தொடரும் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்தார். அதற்கு பிறகுதான் அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் 1965 உருவாகிறது. நல்லா கவனிங்க, அந்த 1965 அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் ரொம்ப கிளியரா சொல்லுதுங்க, இந்தி ஆட்சி மொழியா இருக்கும், அதோடு சேர்ந்து ஆங்கிலமும் ஆட்சி மொழியா இருக்கும். இதுதான் பிரச்சனை. இப்ப மறுபடியும் பிரச்சனை எங்க வருதுன்னா, மே 2023 தான் ஆரம்பிக்குது. பாராளுமன்றம் ஒரு நிலைக்குழு வைத்திருக்கிறார், அபிஷியல் லாங்குவேஜஸ் அலுவலகத்துக்கான மொழி என்னங்கிறத பத்தி பேசும்போது அதுக்கு அமித்ஷா அதோட தலைவராக இருக்கிறார். அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, பாராளுமன்ற நிலைக்குழு அந்த அபிஷியல் லாங்குவேஜஸ்க்கு இந்தி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி முழுவதும் இந்தி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நீங்கள் அங்கே தான் பிரச்சனை. அதே மாதிரி ஐஐடி ஐஐஎம் போன்ற நிறுவனங்களில் இந்தி,
எல்லா இடங்களிலும் இந்திய வந்து பாடம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லும்போது தான் பிரச்சனையே வந்தது. அப்பதான் தமிழ்நாட்டில் இருக்கிற முதல்வரும் கேரளாவில் இருக்கிற முதல்வரும் ரியாக்ட் பண்றாங்க. இல்ல அப்படி இருக்கக்கூடாது, ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும், வேண்டுமென்றால் அந்தந்த தாய்மொழிகளில் பாடம் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகிறது. அதுக்கு அப்புறம் என்ன நடந்து நீங்க கேட்டீங்களா, அந்த ஆர்டிஐ தொடர்பான ஒரு விஷயத்திலேயே 2017 இருந்து 2022 வரையில அந்த ஆர்டிஐக்கு பதில் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த வெவ்வேறு பல மொழிகளுக்கு நீங்க செலவு பண்ணிருக்கீங்க, அப்ப எவ்வளவு மொழிகளுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 1074 கோடி செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. தெலுங்கு, கன்னடம் நீங்க சொல்றீங்களே 24,821 பேர் பேசுற மொழிக்கு 1074 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. தமிழ், அதாவது தமிழுக்கு 22.3 கோடி, தெலுங்கு கன்னடத்துக்கு 3 கோடி. இப்படி நான் அந்த டீடைல்ஸ் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்போ இவருடைய நோக்கம் என்னங்கிறது தான். இப்போ இது பாராளுமன்றத்தில், இப்ப இந்த பாராளுமன்றத்தில் நடந்ததுங்க. நீங்க ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டா அதை சமஸ்கிருதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. அது எந்த மொழியில் வேணா அவங்க மொழிபெயர்க்கட்ட அவங்க உரிமை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டால் இந்தியில் பதில் சொல்வது என்ன நாகரிகம்? அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1965 படி நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று இருக்கிறது, பாராளுமன்றத்திலும் பயன்படுத்தலாம் என்பதுதான் அந்த சட்டமே. ஆனால் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்டால் நீங்கள் இந்தியில பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ரிட்டனா ஒண்ணு ஹிந்தியில கொடுக்கல, ரிட்டனா கொடுக்கல. அது மட்டும் இல்ல, நீங்க பாராளுமன்றத்தில் நடவடிக்கைகள் முழுவதுமே இந்தியிலும் சமஸ்கிருதத்தில் வர வேண்டிய அவசியம் என்ன? ஏன் ஆங்கிலத்தில் பின்னாடி தான் வருது, எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படுகிறது, அது வேற விஷயம். இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். இப்போ கேந்திரிய வித்யாலயான்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து 1420 பள்ளிக்கூடங்களை இந்தியா முழுவதும் வைத்திருக்கிறார்கள். வெளிநாடுகளில் சில இடங்கள்ல இருக்கு, தமிழ்நாட்டில் 12 இடத்துக்கு மேல இருக்கு. எந்த கேந்திரிய வித்யாலயாவிலும் தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அன்னைக்கு முந்தானத்து இங்க பேசுகிற பொழுது கூட ஒரு விருந்தினர் சொன்னார், என்ன பிரச்சனை தெரியுமா தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு? தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யாலயில படிச்ச பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியவே தெரியாது. அவர் தமிழ்நாட்டில் எந்த தேர்வும் எழுத முடியாது, போட்டி தேர்வுகளில் பங்கேற்கவே முடியாது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மணிகண்டன் இவ்வளவு மூச்சு பிடிச்சிட்டு பேசினார்ல, அமெரிக்காவில் போய் இது லண்டன்ல போய் ஒருத்தர் அரசியல் படிக்க போனாரு, அவர் எந்த மொழியிலங்க படிக்க போனாரு? ஆங்கிலத்தில் தானே படிக்க போனாரு. ஏன் இந்தியில எங்கேயும் யாரையாட்டா போய் கேட்டுக்கலாம்ல? அமித்ஷா கிட்ட, மோடி கிட்ட யாரையா போய் கேட்டுக்கலாம்ல, நான் இந்தியிலேயே அரசியல் படிக்கிறேன்னு? ஏன் ஆங்கிலத்தில் அரசியல் படிப்பதற்கு நீங்க லண்டன் போக வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது? ஒரு விஷயத்துல நம்ம தெளிவா இருப்போங்க. வெள்ளக்காரன் பேசுறதுனால ஆங்கிலத்தை வேணாம்னு சொல்ல வேணாம். இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு மொழி ஆங்கிலம். நான் வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆங்கிலத்தோட அடிவரடி இல்ல. தமிழ்நாட்டில் அவர் தப்பா பல தகவலை பதிவு பண்ணார். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான், தமிழும் ஆங்கிலமும் தான். கேரளாவில் இருமொழி கொள்கை தான், மலையாளமும் ஆங்கிலமும் தான். மேற்கு வங்காளத்திலும் இருமொழி கொள்கை தான், வங்க மொழியும் ஆங்கிலமும் தான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த அது சிபிஎஸ்இ ஸ்கூலும் இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் ஒரு லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் படிக்கலாம். நீங்க தமிழ்ல 12வது படிக்கலாங்க, ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஒன்னு இருக்கு, அது எந்த மொழியில வேணாலும் படிக்கலாம். அப்படி இருக்கிற பொழுது நீங்க அந்த ஆப்ஷனல் லாங்குவேஜை எடுத்துட்டு இந்தி தான் படிக்கணும்னு சொன்னீங்கன்னா எதிர்ப்பாங்க தானே. இந்திக்கு எதிராக அல்ல, இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம். அந்த திமிரு தான் அந்த கல்வி அமைச்சர் என்ன, தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாரு, நீ 3 மொழியை ஏத்துக்கணும். 3 மொழியோட அதிகமாவே தமிழ்நாட்டில் சொல்லி கொடுக்கிறோம், ஆனா கட்டாயப்படுத்தல. அதுதான் வித்தியாசம். அப்ப நீ இல்லங்க, ஒரே ஒரு விஷயம், நிதி யார அப்பவுண்ட் சொத்து? தர்மேந்திர பிரதானோட சொத்தா? நம்முடைய நிர்மலா சீதாராமனுடைய சொத்தா? மோடி அவருடைய சொத்தா? உங்களுக்கு வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க முடியவில்லை என்று சொல்லுகிற நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வரி வசூலிக்காதீர்கள். ஓகே 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 ஓகே.